ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்று கண்டார். தாம் மனுஷனை பூமியில உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. யோபேலிலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனசாப்படுபவருமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எரேமியா 26:13 வாசிக்கும்போது, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் தீங்கை விட்டு விலகி நாம் ஆண்டவரிடத்திலே இருப்போம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம்.